தெரிய வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாத எந்த இயக்கமுமே சக்சஸ்ஃபுல்லாக ஆனதே கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு இது ஒரு மக்கள் இயக்கமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியருடைய இயக்கம் கிடையாது, உண்மையிலே மக்களுடைய இயக்கம். அந்த மக்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு குறியீடா ஒரு அங்கமாக தான் இன்னைக்கு ஆதி ஃபவுண்டேஷன் இது ஒரு முன்னெடுப்பு செஞ்சு இது அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தூர் ஏரி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன் பிளான் தான் நாங்கள் ஏற்கனவே சுற்றி பார்த்தோம். இதில் இப்போ 1 மீட்டர் அளவுக்கான மண்ணை எடுத்து அதை ஏரியை பலப்படுத்தி அந்த பலப்படுத்தப்பட்ட கரைகளில் சுற்றிலும் மரங்கள் நடப்பட்டு அந்த இடத்துல அருமையாக ஒரு இது சுற்றி வந்தால் ஒரு 2.25 கிலோமீட்டர் வாக்கிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அருமையாக அதை பிற்காலங்களில் அரசு மூலியமாக நிதி உதவி பெற்று அது ஒரு வாக்கிங் பார்த்து ஒரு நடைபயிற்சி நல்ல மரங்கள் அமைக்கப்பட்டு ஒரு நடைபயிற்சி அமைக்கிறதுக்கு முன்மொழிவுகள் அனுப்புறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது அந்த 1 மீட்டர் ஆழத்துக்கு எவ்வளோ ஆழத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஏடி மைன்ஸ் மூலமாக ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஆழத்துக்கு அதை ப்ராப்பராக எடுத்துட்டு நாளைக்கு ஏடி பஞ்சாயத்து ஞாபகப்படுத்துங்க, ஏடி மைன்ஸ் இங்கே வர சொல்லி நம்ம அவங்க ஏன்னா அவங்க செக் பண்ணி சாயில் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு மேலே இருந்தால் தண்ணி தேக்குனா நிலத்தடி நீர்மட்டம் உயரும் அப்படிங்கிறது அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்மளுடைய முதலான நோக்கம் இங்கே தண்ணியை நிரப்புறது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்மொழிவுகள் எல்லாம் அனுப்பி அதை பிற்காலத்தில் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது இதை 1 மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்து கரையை பலப்படுத்தி அங்கங்கே ஐலாண்ட் ஃபார்மேஷன் வச்சு பறவை இனங்களும் பயன்படக்கூடிய வகையில் அவங்க குஞ்சு பொறிச்சு அவங்களும் வாழணும் அந்த உலகத்தில். அவங்களுக்கு சேர்ந்தது அந்த உலகம். பறவை இனங்கள் கால்நடைகள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் பறவை இனங்களுக்கு சேர்ந்தது அந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க வாழ்றதுக்காகவும் நல்ல கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் வசதி செய்கிற மாதிரி தான் இந்த இந்தூர் ஏரி அப்படிங்கிறது அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை. அதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இந்த ஏரியை இது தருமபுரிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஏரி அமையும் என்பதில் எனக்கு எந்த விதத்திலையும் சந்தேகமே இல்லை. 53 ஏக்கர் ஏரியை புனரமைப்பு செஞ்சு அதில் ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணி பறவை இனங்களுக்கும் அது சேர்த்து வாழ்வாதாரத்துக்கும் கொடுத்து நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்தி வாக்கிங் பார்த்து அமைச்சு அதில் மனிதர்களுக்கும் அதை நம்ம வாக்கிங் பார்த்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணணும். இதை விட ஒரு சிறப்பு, இதை விட மகிழ்ச்சி தரக்கூடியது வேற என்னவா இருக்க முடியும்? எனவே இந்த ஒரு உன்னதமான உயரிய நோக்கத்தில் இந்த விஷயத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நீங்கள் ஆக்கிரமிப்பு பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆதி ஃபவுண்டேஷன் பேசும்போது, மாவட்ட நிர்வாகம் அதில் தன்முனைப்புடன் முழு ஒத்துழைப்படி அதில் மாற்றமே கிடையாது. இதே போல் நிதி பற்றி சொல்லியிருந்தாங்க. நிதியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்போ அரசினுடைய நிதி அப்படின்னு சொல்லி இதில் நம்ம திடீர்னு இந்தூர் ஏரிக்குன்னு தனியாக கொடுக்கணும் வேணாம். அரசு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும். எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நான் சொன்ன மாதிரி அந்த பலப்படுத்தி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து முழுவதுவாக கொண்டு வர்றதுக்கு நம்ம முன்மொழிவுகளை அனுப்பிச்சு அதை கண்டிப்பாக அரசுக்கும் நம்ம தெரியப்படுத்தி இதை வாங்குறதுக்கு முழு முயற்சி எடுக்கும். ஆனால் அதுக்காக இது நின்றக்கூடாது. நிதி அப்படிங்கிற ஒரு சின்ன தடையாக இது வந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மற்றும் செல்வந்தர்கள் இந்த இந்தூர் பகுதியில் இருக்கிறவங்க இது இங்கேயே பிறந்து வளர்ந்து நிறையா இந்த பகுதிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது என்பதை உணர்ந்து இந்த பணி வந்து தொடரணும். இந்த மழை பெய்யுற அக்டோபர் மாதம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் தூர்வாரி கரையை பலப்படுத்திட்டோம்னா அதுவே பெரிய வெற்றி. நான் ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த பேபி பாண்ட் எப்படி வைக்கணும், ஐலாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதில் என்னென்ன செடிகள் வைக்கணும், எப்போ எந்தெந்த செடிகள் வச்சா அங்கே பறவை இனங்கள் வரும், அந்த கரையை பலப்படுத்தினதுக்கு அப்புறமா மரங்கள் நட்டு தர்றதுக்கு நான் என்னோட டிபார்ட்மெண்ட் மூலியமா சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணோம்னா இந்த இந்தூர் ஏரியை ஒரு அருமையான சுற்றுலாத்தலமாக கூட பிற்காலத்தில் நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஏரி 53 ஏக்கர் ஏரியை நம்ம சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுன்றது ஒரு பெரிய ஒரு பகீரத பிரயத்னம் தான். அதுக்கு ஒன்று தான், இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை. அது மாவட்ட நிர்வாகம் எப்பொழுதுமே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களுக்கும் குறிப்பாக ஆதி ஃபவுண்டேஷனுக்கும் துணை நிற்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.